ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரநார்களை போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசி உத்திராடம், திருவோணம், அவிட்டம் நட்சத்திரம் அடங்கிய ராசி மண்டலம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், வெள்ளி மோதிரத்தை போடணும்னு. அந்த வீடியோ நிறைய நேர்கள் பார்த்துருக்குறாங்க, நிறைய நேரில் அதை பற்றி கேட்டுக்கிறாங்க, கமெண்ட் பாக்ஸில் போட்டுக்கிறாங்க, பதில் சொல்லியிருக்கிறேன். மற்றவங்களுக்கு பதில் சொல்கிறேன், சரியா? நான் வாரத்தில் ஒரு நாள் ஒதுக்கிட்டு ஒரு நாள் முழுமையாக எல்லா ராசிக்குமே கமெண்ட் பாக்ஸில் நான் பதில் சொல்கிறேன். அதனால் தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் கேள்வி கேளுங்க, சரியா? நான் என்னென்ன அந்தந்த வீடியோவில் சொல்கிறேன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேரி ஓவர் பண்ணலாம். சரி சார், நிறைய நேர்கள் என்கிட்ட கேட்டாங்க, சார் வீட்டில் பிரச்சனையாக இருக்குது, நல்லா தான் இருக்கிறோம், ஆனால் இதனால வீடு மாதிரி பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, ஒன்று மாதிரி ஒன்று வந்துகிட்டே இருக்குது, ஏகப்பட்ட தொல்லையாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. சில பேர் ஜாதகமும் செக் பண்ண அனுப்புகிறாங்க, எல்லாம் பார்த்து கொடுக்குறேன். பொதுவாக வீட்டில் நம்ம வீடு வாடகை வீடோ சொந்த வீடோ, வீட்டில் முக்கியமாக 2 இடம் நல்லா இருக்கணும். ஒன்று பூஜை அறை, இன்னொன்று சமையல் அறை. பூஜை அறையை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன் நான். குலதெய்வம், இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம், குலதெய்வத்தை எப்படி வீட்டில் வச்சுக்கலாம், வீட்டில் எப்படி தெய்வத்தை நிப்பாட்டிக்கலாம், இப்படி பழைய நிறைய தலைப்பில் சொல்லியிருக்கிறேன் நான். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறேன், இன்னும் நிறைய இருக்குது. ஸோ பூஜை அறைங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. பூஜை அறை இருக்கிறது முக்கியம் கிடையாது, அங்கே தெய்வம் வாசம் பண்ணணும். தெய்வம் வாசப்படணும்னா ஜனன ஜாதகத்தில் குரு அலுப்படணும், சரி? அவங்க ஜனன ஜாதகத்தில் யார் ஜாதகத்தில் குரு நல்ல நிலைமையில் இருக்கிறாரோ அவங்க வீட்டில் பூஜை அறையில் தெய்வம் இருக்கும். நீங்கள் எந்த வீடு மாறி போனாலும் சரி, வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லைனா எங்கே இருந்தாலும் சரி, சரியா? சில பேர் வாடகை வீட்டில் இருப்பாங்க, வீடு மாறுவாங்க. சில பேர் சொந்த வீடு கட்டி ஒரே வீட்டில் பூஜை அறை வச்சு சாமி கும்பிடுவாங்க. யாராக இருந்தாலுமே ஜனன ஜாதகத்தில் குரு நல்ல நிலைமையில் இருக்கணும். லக்கணம் ராசியோட தொடர்பட்டு லக்கண ராசியாதிபதி கூட சேர்ந்து இருக்கணும். 10ஆம் இடத்தோடு சொல்லப்படணும். 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்து சம்மந்தப்படணும். நல்ல பூஜை புனஸ்காரம், அந்த பூஜை செய்கிற முறையில் நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கும். ஓகே, ஜனன ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கிறவங்களுக்கு பூஜை நல்லா வரும், இறையூறு நல்லா இருக்கும், நல்லா சாமி கும்பிடுவாங்க. அதுபோக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடங்கிறது ரொம்ப முக்கியம். ரிஷபம் ரொம்ப முக்கியம். மகர ராசிக்கு எப்பயுமே முக்கியமான வீடு அப்படி பார்த்தோம்னா ரிஷபம், கன்னி, துலாம், இந்த 3 வீட்டில் சுபகிரகங்கள் இருக்க மகர ராசியில் பிறந்தவர்கள் மிகச்சிறப்பானவர்கள். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். நீங்கள் லக்கணத்தை மறந்துடுங்க, லக்கணம் எதனாச்சும் இருக்கட்டும். லக்கணங்கிறது என்ன? பிறப்பு தான், உயிர், ஆத்மா, ஜீவன். நம்ம இன்னாருக்கு இப்போ குழந்தையாக பிறக்கிறோம், இன்னாரை கட்டிக்கிறோம், இத்தனை பிள்ளையை பெற்றுக்கிறோம், இந்த குடும்பத்தோடு இந்த சூழ்நிலையில் வாழுறோம், தனிப்பட்ட அமைப்பை சொல்கிறது தான் லக்கணம். ஆனால் வெகுஜன தொடர்பு கலந்து இருக்கிறது, மக்களோட மக்கள் ஐக்கியமாகிறது, சரியா? இதுக்கெல்லாம் ராசி தான். ஸோ ராசியை எடுத்துகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, இப்போ திடீர்னு ஒரு இடத்துக்கு மாறி போகிறீங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இப்போ கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்க, திடீர்னு ஒரு 2 மாதத்துக்கு அதர் ஸ்டேட்டுக்கு டெபுடேஷன் போடுறாங்க. நிறைய பேர் போகிறாங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸரில் நிறைய பேர் மாறி போகிறாங்க. டெம்பரவரியாக ஒரு இடத்துல தங்குறாங்க, அங்கே சமைக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, சாமி கும்பிட்றாங்க. அப்படி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களெல்லாம் வச்சு சொல்லும்போது ராசியை தான் பார்க்க முடியும். ராசி தான் ஒன்று எப்போயுமே மாறிக்கிட்டே இருக்கிறது. ஏன்னா சந்திரனை மையப்படுத்தி இருக்குது. சந்திரன் 2.5 நாளுக்குள்ள தான் மாறுவார். ஸோ ராசி, உங்கள் ராசிக்கு ரிஷபம், கன்னி, துலாம் எப்போயுமே நல்ல நிலைமையில் இருக்கணும். ரிஷபம், கன்னி, துலாமில் இயற்கை சுபகிரகங்கள் குரு, சுக்கிரன், புதன், இவங்க 3 பேர் இருந்தாங்கன்னா நல்ல ஜாதகம். அது நல்லா இருப்பாங்க, அவங்க வாழ்க்கையில் எபோ ஆவரேஜாக இருப்பாங்க. 60% அவங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும். மேற்கொண்டு 20% எஃபெக்ட் போட்டாங்கன்னா 80% பாஸ் ஆகிடுவாங்க, சரியா? ஹானஸ்ட் ஆகிடுவாங்க. 80%னா அந்த காலத்தில் ஹானஸ்ட் அப்படிமோ, படிக்கும்போது 50% மேலே எடுத்துட்டாங்கன்னா ஹானஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படிம்பாங்க. ஸோ இவங்களாம் ஹானஸ்ட் ஆகிடுவாங்க, உயர்ந்த மனிதன் ஆகிடுவாங்க. வாழ்க்கையில் எல்லா தேவையிலும் பூர்த்தி ஆயிரும். செக் பண்ணி பாருங்கள், உங்கள் ஜாதகத்தில் ரிஷபம், கன்னி, துலாம் இந்த 3 இடத்துல 3 ராசியிலுமே சுபகிரகங்கள் சுக்கிரன், புதன், குரு இருக்கணும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, இது பூஜை அறைக்கு பற்றி சொல்கிறேன். அடுத்து முக்கியமானது வீடியோவுடைய நோக்கம் சமையல் அறை, அடுப்பங்கரை ரொம்ப முக்கியம். அதாவது மனிதனுக்கு உணவே மருந்து அப்படின்ட்டு இருக்காங்க. நமக்கு நோய் நொடி இல்லாமல் வாழணும், தேக ஆரோக்கியத்தோடு வாழணும், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஸோ நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னா சமையல் அறை நல்லா இருக்கணும். சமையல் அறை லட்சுமி கடாட்சியமாக இருக்கணும். சமையல் அறையை பற்றி தான் இந்த வீடியோ பற்றியில் பேச போகிறோம். ஏன்னா சமையல் அறை முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. பூஜை அறைக்கு அடுத்து சமையல் அறை நல்லா இருக்கணும். சமையல் அறையிலும் தெய்வம் கொண்டாடும். சமையல் அறையில் பொதுவாக தேவதைகளுடைய நடமாட்டம் இருக்கும். பூஜை அறையில் தெய்வங்கள் வந்துட்டு போனாலுமே சமையல் அறையில் தேவதைகள் வருவாங்க. இரவு நேரத்தில் தேவதைகள் சமையல் அறையை நோக்கி வருவாங்க. அதனால தான் அந்த காலத்துலலாம் வீட்டில் சமையல் அறையில் சாதம் வச்சுருப்பாங்க. அன்றைக்கி பொங்கின சாதத்தை கொஞ்சம் சாதம் போட்டு கொஞ்சம் கல் உப்பு போட்டு தண்ணியை ஊற்றி வச்சுருவாங்க. அதே பழைய சாதம் சொல்லுவோம். மறுநாள் காலையில் அதை எடுத்து குடிச்சிருவாங்க. நீராகாரம் எடுத்து குடிப்பாங்க. அருமையான மருந்து, சரியா? மருந்து. காலையில் நீராகாரம் குடிக்கிறது உடல் சூடு அப்படியே தணிக்கும். ஸோ அந்த சமையல் அறையில் அந்த பழைய சாதத்தை வைக்கிறது
தேவதைகளுக்கு உணவளிக்கிற மாதிரி. தேவதைகள் வந்து இரவில் வரும். இரவில் வந்து இவன் வீட்டு அடுப்பங்கரையில் எதுவும் நமக்கு சாப்பாடு கிடைக்காதா அப்படின்னு வரும்போது அதுகளுக்கு ஒரு அன்னம் கொடுக்குற மாதிரி அதை நம்ம செய்யணும். இது செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் செல்வம் கொளிக்கும், பிரச்சனை தீரும், கடன் பிரச்சனை தீரும், தேக அறைக்கு நல்லாயிருக்கும். அதுபோக சமையல் அறை, கிச்சனில் வந்து கிச்சனே சொல்லுவோம், அதான் இப்போ ஷார்ட்டான வார்த்தை, 4 வார்த்தையில் முடிஞ்சிடும், நிறைய பேருக்கு புரியும். கிச்சன் வந்து சுத்தமாக இருக்கணும், ட்ரையாக இருக்கணும். கிச்சன் வந்து பொதுவாக சுக்கிரனால் ஆளப்படுகிறது. சுக்கிரன் அண்டு செவ்வாய். கிச்சன் வந்து சுக்கிரன் தான். சரியா? உங்கள் ராசியில் ரிஷபமும் துலாமும் நல்ல நிலைமையில் இருக்குது. ரிஷபத்திலையும் துலாத்திலையும் சுக்கிரன் இருக்கிறாரு, இல்லைன்னா ரிஷபம் துலா மேலே வந்து குரு இருக்கிறாரு, குரு சுக்கிர தொடர்பில் இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டு அடுப்பங்கரையில் அன்னலட்சுமி குடியிருப்பா. ஸோ அடுப்பங்கரையில் அன்னலட்சுமி குடியிருக்கானா அனைத்தும் சரியாக போயிடும். இதை கூட தம்மையில் போடலாம், அடுப்பங்கரையில் அன்னலட்சுமின்னு போடலாம். ஏன்னா நான் கண்டென்ட் நல்லா பேசுகிறேன், ஆனால் தம்மையில் போடும்போது தான் சொதைப்பிடுறேன். ஏன்னா எனக்கு எல்லோரும் தம்மையில் பார்த்து தான் டக்குன்னு உள்ளே போகிறாங்க. சினிமா படத்துக்கு வந்து அந்த காலத்தில் வால் போஸ்ட்டை பார்த்து தான் படத்துக்கு போவாங்க. சில பேர் படத்தை தெரிஞ்சுட்டு கதையை தெரிஞ்சு போவாங்க, டைரக்டருக்காக போவாங்க, நடிகருக்காக போவாங்க. ஆனால் ஜனரஞ்சகமாக பார்க்குற மக்கள் வந்து வெகுஜன மக்கள் வந்து அந்த வால் போஸ்ட் நல்லா இருக்கா டக்குன்னு படத்துக்கு தேட்டருக்குள்ளே போயிடுவாங்க. அது மாதிரி நான் வந்து தம்மையில் நல்லா போடணும். பார்ப்போம் இதுக்கு என்ன யோசனை பண்ணி போடுறேன்னு பார்க்குறேன். இருந்தாலும் அடுப்பங்கரையில் அன்னலட்சுமிங்கிறது நல்லா தான் இருக்குது. பார்ப்போம், அதை அடுத்து பார்த்து சொல்கிறேன். அடுப்பங்கரையில் வந்து அன்னலட்சுமி குடி இருக்கணும்னா சுக்கிரனுடைய அனுக்கிரகம் இருக்கணும். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 5-10 கூடையவன், மந்திர சனாபதி, காரிய சனாபதி. பொதுவாக இந்த வீடியோ வந்து பெண்களை சார்ந்து தான் இருக்குது. ஏன்னா அடுப்பங்கரை ஆள்றவர்களே பெண்கள் தான், அடுப்பங்கரைய எஜமானிகளே பெண்கள் தான். ஸோ பெண்கள் நல்லா இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், சுத்தபத்தமாக இருக்கணும் மகர ராசியில். ஆண்களுக்கும் இது பொருந்தும். ஏன்னா ஆண்களும் வந்து நிர்வாகம் பண்ணுவீங்க, குடும்பத்தை நிர்வாகம் பண்ணும்போது அடுப்பங்கரையும் சேர்த்து நிர்வாகம் பண்ணுவீங்க. சரியா? வீட்டுக்கு ஒரு பொருளாக நீங்கள் தானே வாங்கி கொடுக்குறீங்க. அதனால் அடுப்பங்கரையில் வந்து சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருக்குது. சுக்கிரன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும் ஜாதகத்தில். 2, 4ஆம் இடத்துல இருக்கலாம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம். 2, 4, 5, 9, 10 சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு வீட்டில் வந்து மனை நல்லாயிருக்கும், அடுமனை நல்லாயிருக்கும், கிச்சன் நல்லபடி அமையும். அதுபோக வந்து செவ்வாய் நெருப்பு. அடுப்பில் வந்து மெயினாக உள்ளது வந்து நெருப்பு தான். மற்ற எவ்வளோ பொருள் இருந்தாலுமே அத்தனை பொருளையும் உணவாக மாற்றுறது வந்து நெருப்பு தான். நெருப்பு ஒன்று இல்லைன்னா நம்ம வந்து சாப்பிட முடியாது, எதையும் பச்சையாக சாப்பிட முடியாது. சரியா? தண்ணியை வேணால் பச்சையாக குடிக்கலாம், அப்படியே குடிக்கலாம், தண்ணியை எடுத்து அப்படியே குடிக்கலாம். ஆனால் மற்ற எந்த பொருளையும் பச்சையாக சாப்பிட முடியாது. அதை வந்து பாயில் பண்ணி தான் சாப்பிடணும். ஏன்னா நம்மளோட உடல் அமைப்பு அப்படி தான் இருக்குது. ஸோ உணவே மருந்து என்ற கான்செப்ட் இப்படி பார்த்தோம்னா செவ்வாய் வந்து முக்கியமான கிரகமாக பார்க்குறாரு. அடுப்பங்கரைக்கு அடுத்து வருகிறவர் செவ்வாயும் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். குறிப்பாக மகர ராசியில் ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மேச லக்கணம், விருச்சிக லக்கணம், இந்த 4 லக்கணாதிபதிகள் வலுத்தவர்களுக்கு, இந்த 4 லக்கணம் வலுத்தவர்களுக்கு அடுப்பங்கரை நல்லபடி அமையும். சரியா? மகர ராசியில் வந்து மேச லக்கணம், விருச்சிக லக்கணம், துலா லக்கணம், ரிஷப லக்கணம், இந்த 4 லக்கணம் வலுத்தவர்களுக்கு, லக்கணம் வலுத்தோ இல்லைன்னா அந்த லக்கணாபதி வலுத்தோ இருப்பவர்களுக்கு அடுப்பங்கரை நல்லபடியாக இருக்கும். அடுப்பங்கரையில் வந்து அன்னலட்சுமி குடியிருப்பா, அஷ்டலட்சுமி குடியிருப்பா, எல்லா பிரச்சனையும் தீரும். சரியா? அடுப்பங்கரையில் செய்கிற சமையல்கள் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். அந்த சாப்பாடு வந்து உங்களுக்கு வந்து அருமருந்தாக இருக்கும், தேவாமிரதமாக இருக்கும். சில பேர் சமைக்கிறது வந்து வாயில் சாப்பிட முடியாது. சில பெண்கள் நிறைய பொருட்களை வாங்கி கொடுத்தாலுமே கண்ணாப்பண்ணு சொதைப்பிடுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், ப்ராக்டிஸும் இருக்காது, பொருட்களை வேஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து வேஸ்ட்டுன்னு சொன்னேன்னு சொல்ல வரேன். அடுப்பங்கரையில் வந்து பொதுவாக என்ன பண்ணணும்னா தண்ணீர் நிறைய புழங்கக்கூடாது. சரியா? தண்ணீர் வந்து சுக்கிரனுக்கு சந்திரனுக்கு ஆகாது. சுக்கிரன் சந்திரன் சேர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், தண்ணி நிறைய குடிப்பாங்க, இல்லைன்னா தண்ணி நிறைய செலவு பண்ணுவாங்க, அடிக்குதிரைக்கு யூரின் போவாங்க. நிறைய பேர் ஜாதகத்தை நான் பார்த்துருக்கேன், டயாபெட்டிக் வரும். சுக்கிரன் சந்திரன் சேர்ந்தவங்களுக்கு டயாபெட்டிக் வரும், இரத்த சக்கரை நோய் வரும். இரத்த சக்கரை நோய் வந்துச்சுன்னா என்ன, நீர் அழிவு தானே. நீர் அழிவுக்கு பேர் தான் இரத்த சக்கரைங்கிறாங்க. நீர் போய்கிட்டே இருக்கும், யூரின் போய்கிட்டே இருக்கும். சரியா? அதனால் சுக்கிரன் சந்திரன் சம்மந்தப்பட்ட அமைப்பு. அது மாதிரி மகர ராசியில் சந்திரன் அமாவாசை சந்திரனாக இருக்கிறாரு, சரியில்லை. அதில் வந்து சுக்கிரனை சேர்ந்துட்டார் வச்சுக்கோங்களேன், உங்கள் வீட்டில் அடுப்படி நல்லா இருக்காது. நிறைய தண்ணி புழங்குவீங்க, தண்ணி ரொம்ப புழங்கக்கூடாது. பொதுவாக அடுப்படி வந்து ட்ரையாக இருக்கணும், வறண்டு போய் இருக்கணும், சுத்தமாகவும் இருக்கணும், ட்ரையாகவும் இருக்கணும், காஞ்சி போய் இருக்கணும். தண்ணி ரொம்ப புழங்கக்கூடாது, தேவைக்கு தான் தண்ணி புழங்கணும். ஸோ உங்கள் ஜாதகத்தில் வந்து சுக்கிரன், செவ்வாய், சந்திரன் இந்த 3 பேர் தான் வந்து உங்கள் அடுப்பங்கரையை நிர்வாகம் பண்ணுறாங்க. அடுப்பங்கரையை நிர்வாகம் பண்ணுற கிரகங்கள் இந்த 3 கிரகங்கள் தான். சந்திரன் ராசியில் தான் இருப்பார், அவர் நல்ல நிலைமையில் இருக்கணும். சரியா? சந்திரன் சுக்கிர பார்வையிலையோ செவ்வாய் பார்வையிலோ இருந்தார்னா அடுப்படி நல்லாயிருக்கும். செவ்வாய் பார்வை இருந்தார்னா சந்திரமங்கல யோகம், அருமையான அமைப்பு. சரியா நேர்களே? அடுப்பங்கரையில் வந்து ஒரு யோகமாக பார்க்கப்படுகிறது. அடுமனை வந்து நல்ல ஒரு அமைப்பில் இருக்கும். அடுமனையை வந்து நல்லபடியாக வச்சுக்கணும். அடுமனைனா பேக்கரிம்பாங்க, அது வேண்டாம். கிச்சனை வந்து நல்லபடியாக வச்சுக்கணும். சரி சார், வேறு என்ன சார் தகவல் இருக்குன்னா நிறைய சொல்லிட்டே போகலாம். 1 by 1 சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. பொதுவாக மகர ராசியில் வந்து
நான் ஏற்கனவே லக்கண ரீதியாக சில தகவல்லாம் சொல்லுவேன். ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். மேச லக்கணம், விருச்சிக லக்கணம், ரிஷப லக்கணம், துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் செவ்வாய் நல்ல நிலைமையில் இருந்தால் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ மற்ற லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி சார் அடிப்படையை பார்க்கலாம் அப்படின்னா, மகர ராசி மகர லக்கணத்தில் பிறந்தவர்கள், உங்கள் ராசியிலேருந்தே வரேன், மகர ராசி மகர லக்கணம், இவங்களுக்கு வந்து செவ்வாய் சுக்கிரன் வந்து 6, 8, 12 மறையக்கூடாது. அதுபோல் செவ்வாய் சுக்கிரனும் தங்களுக்குள்ளே மறையாமல் இருந்தால் அவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். அடுப்படியால் நல்ல ஒரு யோகம் இருக்கும். அடுமனை கிச்சன் வந்து நல்லபடியாக அமையும். அடுத்து கும்ப லக்கணம். கும்ப லக்கணம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு வந்து செவ்வாய் வந்து 3 குடைவனை தான் வருவார். சரியா, 3, 10 குடைவனை தான் வருவார். இவங்களாம் வந்து என்ன பண்ணலான்னா, இவங்களுக்கு வந்து பொதுவாக வீட்டில் உள்ள இதை காட்டிலும் ஹோட்டல்ஸ் வைக்கலாம். இவங்களாம் ஹோட்டல் வந்து வச்சாங்கன்னா நல்லபடியாக வரும். இவங்களுக்கு ஹோட்டல் நிர்வாகம் நல்லா வரும். சிற்றுண்டி, ஹோட்டல், டீ ஷாப், காஃபி ஷாப் வச்சாங்கன்னா நல்லபடியாக வரும். கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஹோட்டல்ஸ் வந்து அருமையாக வரும். மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி சார் வரும் அப்படி பார்த்தோம்னா, மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து தூர தேசத்தில் வைக்கலாம். இவங்க ஊரை விட்டு வெளியூரில் ஹோட்டல் வைக்கலாம். சரியா, ஹோட்டலுங்கிறது அடுப்படி தானே, ஹோட்டலில் என்ன சாப்பாடு தானே. ஸோ நம்ம வந்து இப்போ கிச்சனை பற்றி பேசுகிறது வந்து சாப்பாடை பற்றி தான் பேசுகிறோம். ஏன்னா உணவே மருந்து தான் பேசுகிறோம். ஸோ நம்ம சமைக்கிற உணவு மருந்தாக மாறணும்னா ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தவங்க ஒவ்வொரு இடத்துல வந்து அதை வந்து தொழில் ரீதியாக வைக்கலாம். நமக்கு வந்து மைய கருத்து என்ன, பிரச்சனை தீரணும், காசு பணம் வரணும், பொருளாதார ரீதியில் நல்ல நிலைமையில் இருக்கணும், காசு பணம் கையில் நிறையா இருக்கணும், பிரச்சனை தீரணும். எந்த பிரச்சனை வந்தாலுமே பணம் இருந்தால் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடலாம். சரியா, பணம் தான் முக்கியம். இங்கே பணத்தை வச்சு தான் எல்லாம் நிர்ணயிக்கப்படுகிறது. அதுக்கு வந்து சுக்கிரன் தான் மெயின். பணத்துக்கு வந்து யார், சுக்கிரன். அடுத்து குரு. குரு வந்து இதுக்கு வர மாட்டார், இந்த நெருப்புக்கும் கிச்சனுக்கும் வரவே மாட்டார். ஆனால் பணத்துக்கு வருவார், மறைமுகமாக வருவார், அவர் இன்டைரக்டாக வருவார். இருக்கட்டும். மீன லக்கணத்தில் பிறந்தவங்க தூர இடத்துல வைக்கலாம். இப்போ நிறைய பேர் பாருங்கள், வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாட்டில் பெரிய ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் வச்சுருப்பாங்க. சரியா, அவங்களுக்குலாம் நல்ல யோகம் இருக்கும். ஸோ மீன லக்கணத்தில் பிறந்தவங்க தூரதேசத்தில் நீங்கள் வந்து அந்த அமைப்பு வைக்கலாம். நான் வந்து வீட்டில் உள்ள கிச்சனை பற்றியும் சொல்கிறேன். அதே மாதிரி உங்கள் தொழில் ரீதியாக நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்களோ அதுக்கு சில தொழில்கள் எந்த இடத்துல வைக்கலாம் அதை பற்றி சொல்கிறேன். எல்லாம் கொஞ்சம் காம்பினேஷனில் தான் வரும். சரியா, ஆனால் ரிசல்ட் வந்து நீங்கள் நல்லபடியாக இருக்கணும், உங்களுக்கு பணம் சேரணும். சரியா, பணத்தை மையப்படுத்தி அந்த வீடியோ போட்டிருக்கிறேன். பணம் தான் ரொம்ப முக்கியம். பணத்துக்காக தான் எல்லாருமே பாடப்படுறோம். அதனால் இந்த அடுப்படி தொடர்பில் இருக்கிறவங்க, கிச்சன் தொடர்பில் இருக்கிறவங்க, சில பேர் வீட்டிலேயே வந்து ஹோட்டல் வச்சுருப்பாங்க. சரியா, வீடு வந்து பின்னாடி இருக்கும், முன்னாடி வந்து ரெஸ்டாரண்ட் இருக்கும், ஹோட்டல் வச்சுருப்பாங்க. நிறைய ஊரில் இருக்குது, கிராமத்தில் அப்படி தான் இருக்கும். வீட்டுக்கு முன்னாடி ஹோட்டல் இருக்கும், கிச்சன் வந்து வீட்டோட சேர்த்தே இருக்கும். அங்கேயே சமையல் பண்ணி அங்கேயே அப்பப்போ செஞ்சு முன்னாடி வந்து டைனிங் இருக்கும், பரிமாறுவாங்க. ஸோ அப்படியே இருக்குது. சில பேர் தூரமாக வைப்பாங்க. மேசலக்கணம் வந்து இவங்க வீட்லேயே வைக்கலாம். மேசலக்கணத்தில் பிறந்தவங்க வந்து வீட்லேயே ஹோட்டல் வைக்கலாம், இல்லைனா கொஞ்சம் தூரமாக வைக்கலாம். ரெண்டுமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மேச லக்கணம் பிறந்தவங்க வந்து கண்டிப்பாக ஹோட்டல் வச்சு பழைக்கலாம். அவங்களுக்கு அந்த ஹோட்டல் தொழில் நல்லபடியாக வரும். அடுத்து ரிஷப லக்கணம். ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து என்ன பண்ணணும்னா, ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்கணும். ஆளுகளை போட்டுட்டு நீங்கள் போயிடக்கூடாது. நீங்கள் வந்து உழைக்கணும் அதில். சரியா, உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் சமையல் ருசியாக இருக்கும். சில பேர் சமையல் பண்ணால் ருசியாக இருக்கும், சாப்பாடு ருசியாக இருக்கும். இந்த ரிஷப லக்கணத்தில் சமையல் பண்ணுற ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுடைய கைராசி நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும், ருசி நல்லாயிருக்கும், கைப்பக்குவம் நல்லா வரும். ஸோ ரிஷப லக்கணத்தில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து நீங்களே வந்து ஒர்க்கிங் பார்ட்னராக வேலை பார்க்கணும். நீங்கள் ஒரு ஹோட்டலோ, டீ ஷாப்போ, காஃபி ஷாப்போ, சிற்றுண்டியோ எது வச்சாலுமே அதில் வந்து நீங்களே வந்து வேலை பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். நான் கொஞ்சம் தொழில் ரீதியாக சொல்லிவிட்டு அடுத்து உங்கள் வீட்டுக்குள்ளே வரேன். நான் பொறுமையாக கேளுங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். இந்த தகவலாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சரியா, ஃபோன் பண்ணி கேட்காதீங்க தயவுசெய்து. எல்லா நேரம் ஃபோன் எடுக்க மாட்டேன், வாட்ஸ்அப்லையும் கேட்க வேண்டாம். கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் அதில் டெக்ஸ்ட் பண்ணி பதில் சொல்லுவேன். ஃபோட்டோஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் இதில் கேட்கலாம், வாட்ஸ்அப்பில் கேட்கலாம். அதை நான் சொல்லிடுவேன், அனௌன்ஸ் பண்ணிடுவேன். இந்த வீடியோவுக்கு இந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு கொடுப்பேன், நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் அணுகலாம். 8807457629 அணுகலாம்னா நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த ஃபோட்டோ கொடுத்துருவேன். இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு ஃபோட்டோ ஒன்றும் இல்லை, முக்கியமாக ஒன்றும் இல்லை. வழிபாடு தான், வழிபாடுன்னு சொல்ல முடியாது, செயல்பாடு. எஸ், வெரி குட். பூஜைன்னா வழிபாடு, கிச்சன்னா செயல்பாடு தான் முக்கியம். செயல்பாடு சீராக இருந்துச்சுன்னா சிறப்பு தான். ரைட்டு. அடுத்து வந்து மிதுன லக்கணத்துக்கு வந்து எப்படி சார் அப்படின்னா, பூர்வ புண்ணியத்திலே நீங்கள் ஹோட்டல் வைக்கலாம். சரியா, பூர்வ புண்ணிய இடத்துல ஹோட்டல் வச்சு நீங்கள் உழைக்கணும். உங்கள் பூர்வீக ஊர் எங்கே இருக்குது அதை விட்டு வெளியே வந்துடக்கூடாது. மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்க பூர்வ புண்ணியத்திலே சொந்த ஊர்லேயே நீங்கள் வந்து அந்த கடையை போட்டு ஹோட்டல் தொழிலை வைக்கலாம், பேக்கரி வைக்கலாம், நெருப்பு சம்மந்தப்பட்ட காரியங்கள் வைக்கலாம். சரியா, எல்லாமே சாப்பாடு சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கணும். சரியா, டீ ஷாப், காஃபி ஷாப், அடுமனை, பேக்கரி, அதுபோக வந்து ரெஸ்டாரண்ட்டு இன்றைக்கி நிறையா வைக்கிறாங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டு அது இது நிறையா வைக்கிறாங்க. இன்றைக்கி உணவு வகைகள் பெருசாக மாறிடுச்சு. என்ன பிராய்லர் சிக்கன், அந்த சிக்கன், ஹாட் சிக்கன், பப்ஸு, ஹாட் சிப்ஸு, நிறைய உணவு சம்மந்தப்பட்டதெல்லாம் நிறைய மாறிடுச்சு. எதுவாக இருந்தாலுமே அது வந்து நெருப்பு சம்மந்தப்பட்டதான். உணவுனாலே நெருப்பு இருக்கணும்.
நெருப்பு இல்லாட்டி உணவு கிடையாது. ட்ரை ஃபுட்டு அப்படிங்கிறாங்க, பச்சையாக சாப்பிட்றதெல்லாம் வேறு, சரியா? சாலட்டு அதெல்லாம் வேறு. பட்டு வந்து நமக்கு வந்து உணவு அப்படின்னாலே வந்து நெருப்பு சம்மந்தப்பட்டது தான். ஸோ மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து பூர்வீகத்திலே வச்சு நீங்கள் ஹோட்டல் வச்சு வைக்கலாம். அடுத்து கடகலக்கணம். கடகலக்கணத்தில் பிறந்தவங்க சொந்தமாகவே வைக்கலாம், சரியா? கடகலக்கணத்தை பக்கத்தில் வந்தவங்க சொந்தமாகவே சொந்த இடத்துலையே சொந்த வீட்லேயே இடத்துலையே வைக்கலாம், சரியா? உங்களுக்கு அருகாமலே வச்சுக்கிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும், நல்லா இருக்கும். கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து இந்த நெருப்பு சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும். ஹோட்டல்ஸ் நான் சொன்னேன்ல, அது மாதிரி ஹோட்டல் சம்மந்தப்பட்ட காரியங்கள், சிற்றுண்டி, டீ ஷாப், காஃபி ஷாப்லாம் நல்லபடியாக வரும், நல்ல லாபமும் கொடுக்கும், சரியா? அதுக்கேற்ற தசாபுத்தி நடக்கணும். இங்கே பெரிய விஷயம் என்ன, தசாபுத்தி நடக்கணும். இப்போ வந்து மகர ராசியில் வந்து குரு திசை நடக்க ஒருத்தருக்கு, இல்லைன்னா ராகு திசை நடக்கு. ராகு வந்து செவ்வாய் வீட்லேயோ சுக்கிர வீட்லேயோ சந்திரன் வீட்லேயோ சம்மந்தப்பட்டிருக்கணும். குறிப்பாக செவ்வாய் வீட்லேயோ சுக்கிர வீட்லேயோ இருக்கணும். செவ்வாய் வீடுனா மேசத்தில் இருக்கலாம், சுக்கிர வீடுனா ரிஷபத்தில் துலாமில் இருக்கலாம். பொதுவாக ரிஷபம், துலாம், மேசம் இதில் இருக்கிற ராகு நல்ல பலன்களை கொடுப்பாரு. அவங்களும் இது மாதிரி தொழில் பண்ணினீங்கன்னா வச்சுங்களேன் நல்லாயிருக்கும், சரியா? இந்த கிச்சன் சம்மந்தப்பட்ட தொழில், உணவு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து சிம்ம லக்கணம். சிம்ம லக்கணம் வந்து இவங்க வந்து பாரம்பரியமாக செய்யலாம். பாரம்பரிய சமையல், திருநெல்வேலி சமையல், திருநெல்வேலி மண்பான சமையல், பாரம்பரிய சமையலை செய்யலாம். சில பேர் பாரம்பரிய உணவுன்னு சொல்கிறாங்களே, கும்பகோணம் காப்பி பார், தஞ்சாவூர் இட்லி கடை, வெளிநாட்டிலலாம் இருக்குது. நீங்கள் கல்ஃப் கண்ட்ரிக்கு போய்ட்டிங்கன்னா அங்கே இருக்குது, தஞ்சாவூர் இட்லி கடைன்னு இருக்குது, ஓமனில் இருக்குது. ஓமனில் போனீங்கன்னா நிறைய இடத்துல வந்து தஞ்சாவூர் இட்லி கடை இருக்குது. தஞ்சாவூர் இட்லிக்கு அவ்வளோ ஃபேமஸ். இவங்களாம் வந்து வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணலாம், சரியா? வெளிநாடு வெளி மாநிலத்தை தொழில் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஹோட்டலில் வச்சாங்கன்னா அத்துட்டு போயிடும். நிறைய ஹோட்டல்ஸ் வெளிநாட்டில் இருக்குது, சரியா? கல்ஃப் கண்ட்ரியில் இருக்குது, யூஎஸில் இருக்குது, எல்லா இடத்துலையுமே நம்ம ஊர் ஹோட்டல்ஸ்லாம் நிறையா இருக்குது. அந்த தஞ்சாவூர் இட்லி கடையிலலாம் நான் சாப்பிட்ருக்கிறேன். நான் ஓமனில் இருக்கும்போதெல்லாம் சாப்பிட்ருக்கிறேன். தஞ்சாவூர் இட்லி கடையில் நைட்டில் போய்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கிறேன். அப்படியே தேவாமிரதமாக இருக்கும், நல்லாயிருக்கும். அங்கே அந்த ரொட்டி, பர்கரு அது இது சாப்பிடுவோம்ல, என்ன கப்பூசு அது இதெல்லாம் சாப்பிடுவோம். அந்த கப்பூசுலாம் சாப்பிட்றது பேர் ஒரு நாள் இட்லி சாப்பிட்டோம்னா மிகச்சிறப்பாக இருக்கும். தஞ்சாவூர் இட்லி கடைன்னு இருக்குது, சரியா? ரைட்டு. அந்த ஆற்றை தாண்டி போகணும், அந்த ரூவின்னு ஒரு ஆற்று இருக்கும், அந்த ஆற்றை தாண்டி அங்கிட்டு உள்ளே போனோம்னா அங்கே ஒரு கடை இருக்குது. ரூவிங்கிறது வந்து என்ன, கிம்ஜின்னு ஒன்று இருக்கும். ரூவின்னு ஒரு இடம் இருக்குது. ரூவியில் வந்து ஒரு ஆறு இருக்கும், அந்த ஆறை தாண்டி போனோம்னா அங்கே இருக்கும் ஓமனில். சரி, அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். எங்கேயோ போயிட்டோம், நம்ம உள்ளூர்லேருந்து ஓமனுக்கு போயாச்சு. அடுத்து வந்து கன்னியா லக்கணம். கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி சார் ஹோட்டல் நல்லா வரும், சரியா? குடும்பத்தோடு ஹோட்டல் வைக்கலாம். இவங்க குடும்ப மெம்பர்ஸோடு ஹோட்டல் வச்சாங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி தூரத்துலேயும் வைக்கலாம், சரியா? குடும்பத்தோடு வைக்கலாம். குடும்பத்தோடு கொண்டு போய் சில பேர் வந்து புலம்பெயர்ந்து போயிடுவாங்க. புலம்பெயர்ந்து வெளிநாடு வெளி மாநிலத்தில் போய் ஹோட்டல் வச்சுருப்பாங்க, குடும்பத்தோடு போய் இருப்பாங்க. குடும்பமே சமையலாக இருக்கும். ஆந்திரா மெஸ் அருமைடா. ஆந்திரா மெஸ் பாருங்கள், குடும்பத்தோடு தான் இருப்பாங்க. ஆந்திராக்காரங்கெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து ஆந்திரா மெஸ்ஸு, புருஷன் பொண்டாட்டி பிள்ளை எல்லாமே வேலை வைப்பாங்க, குடும்பத்தோடு வேலை பார்க்குறது. ஆந்திரா மெஸ் மாதிரி நீங்கள் மெஸ் வைக்கலாம். அடுத்து வந்து துலா லக்கணம் வந்து நல்லா இருக்குங்க. உள்ளூர்லேயே வைக்கலாம், வெளியூரில் வைக்க, எங்கே வேணாலும் வைக்கலாம். ஏன்னா துலாமே வந்து சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரன் தான் அடுப்பக்கரைக்கு வந்து முக்கியமான ஆள், கிச்சனுக்கு வந்து முக்கியமான ஆள் சுக்கிரன் தான். ஸோ அவர் மூலத்துருவான வீட்டில் அந்த லக்கணத்தில் பிறந்த மகர ராசி நேயர்கள் எங்கே வேணாலும் ஹோட்டல் வைக்கலாம், சைன் பண்ணலாம், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பட் வந்து அந்த கிரக நிலைகளை பார்த்துக்கணும். நீங்கள் ஜாதகத்தில் கிரக நிலைகள் செவ்வாய் சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கணும், சரியா? அந்த வருமானம் தர இடத்துல இருக்கணும். செவ்வாய் சுக்கிரன் வந்து 2, 4, 7, 10, 11 இந்த இடத்துல இருக்கணும். 7ஆம் இடத்துல இருந்தால் கொஞ்சம் கூட்டினே செய்வீங்க, எல்லாத்தையும் அனுசரித்து போவீங்க, யூனிட்டியாக இருப்பீங்க. 2ஆம் இடத்துல இருந்தால் வருமானம் நல்லா வரும், பேசி நல்லா பழைப்பீங்க. உங்கள் பேச்சுக்காகவே கடையில் கூட்டம் வரும், சரியா? பேசி நல்லா பழைப்பீங்க, ஹோட்டலில் நல்ல வருமானம் வரும். ரிசப்ஷனில் நீங்கள் நின்னாலே உங்களை பார்க்கவே 4 பேர் வருவாங்க. அடுத்து 4ஆம் இடம் அருமையான அமைப்பு, தொழில் நல்ல விருத்தியாகும், நல்ல குடும்பத்தோடு சேர்ந்து நல்லா வேலை வைப்பீங்க. 11ஆம் இடத்துல லாபம் நல்லா இருக்கும், சரியா? 10ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் நல்ல வருமானம் வரும். எந்த அளவுக்கு நீங்கள் காரியமாக வேலை பார்க்குறீங்களோ, இறங்கி வேலை பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு லாபம். விடிய ஹோட்டல் போட்டிருந்தாலுமே, சாப்பாடு போட்டாலுமே சாப்பிட ஆள் வருவானுங்க. இருக்குது இந்த மதுரைன்னா தூங்கா நகரம் சொல்கிறோம். மதுரையில் 12 மணிக்கு இட்லி கிடைக்கும், சரியா? தூங்கா நகரம் சொல்லலாம். சில ஊரில் வந்து நைட்லேயும் சாப்பாடு கிடைக்கும். நிறைய ஊரில் இருக்குது, நைட்லேயும் சாப்பாடு போடுவாங்க, மீல்ஸ் போடுவாங்க. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, அவங்களுக்குலாம் என்னென்னா உழைக்க வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ 11ஆம் இடத்துல செவ்வாய் அல்லது சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு வந்து 10ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் நல்லாயிருக்கும், சரியா? நல்ல வருமானம் வரும். இதெல்லாம் ஜாதகத்தில் உள்ள அமைப்பு, நான் இல்லாதெல்லாம் சொல்லலை, நிறைய பார்த்துட்டு அறிஞ்சு தெரிஞ்சு தான் சொல்கிறேன். அடுத்து வந்து விருச்சிக லக்கணத்துக்கு சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா செவ்வாயோட வீடு. இவங்க வந்து நெருப்பு வேலையில் பார்க்கலாம், விருச்சிக லக்கணக்காரங்க நெருப்பு வேலையில் பார்க்கலாம், நல்ல விதமாக பார்க்கும். ஆனால் தண்ணி ரொம்ப கொட்டக்கூடாது. நீர் ராசியில் தண்ணி ரொம்ப கொட்டுவாங்க, தண்ணியை ரொம்ப குறைச்சிக்கணும். ஏன்னா சந்திரன் நீசமாவார், தண்ணியை ரொம்ப குறைச்சிக்கணும். தண்ணியில் சிக்கனமாக இருந்தாங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படும், நல்லாவும் இருக்கும். இவங்க ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்கணும், சரியா? இவங்க வந்து ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்கணும். கிச்சன் சம்மந்தப்பட்ட வேலைகள் நல்லபடியாக வரும், சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சுக்குருன்னு நல்லா கோஆப்ரேட் பண்ணுவார், சரியா? விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்க கூட்டணியாக வச்சு செய்யலாம்.
கணவன் மனைவி பேரில் இல்லைனா நண்பர்கள் பேரில் 4-5 பேர் சேர்ந்து பெரிய ரெஸ்டாரண்ட்டு பெரிய ஹோட்டல்ஸ் வைக்கலாம். போர்டிங் அண்ட் லாட்ஜிங் பெரிய பெரிய அமைப்பெலாம் இவங்க கூட்டணி அப்படி செஞ்சாங்கன்னா நல்ல லாபம் வரும். தனுசு லக்கணத்துக்கு வந்து உழைக்கணும். எந்த அளவுக்கு உழைக்கிறாங்களோ ஒர்க்கிங் பார்ட்னராக இருந்தால் தான் லாபம் நல்லபடியாக வரும். அதே மாதிரி அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் இவங்களுக்கு. சரியா, அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். தூரதேசத்து அமைப்பும் இருக்கும். அதிர்ஷ்டம் அருமையாக கை கொடுக்கும். தனுசு லக்கணத்தில் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் இந்த கிச்சன் சம்மந்தப்பட்ட காரியத்தில் நல்லா வரும். சரியா நேயர்களே, கிச்சனுங்கிறது இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து வீட்டையே எடுத்துக்கலாம், தொழில் ரீதியாக எடுத்துக்கலாம். சரியா, தொழில் ரீதியானா அது வேறு. சரியா, ஹோட்டல்ஸு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டீ ஷாப், காஃபி ஷாப், ரெஸ்டாரண்ட் அப்படின்னு பெருசாக போயிட்டுருக்கோம். அடுத்து வந்து மகர ராசி மகர லக்கணம் சொல்லிட்டேன் நான். சரியா, ஒரு சுற்று வந்தாச்சு. மகர லக்கணத்துலேருந்து தான் ஆரம்பித்தேன், வந்தாச்சு. இப்போ வந்து வேறு எப்படி சார் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னும் சில காரியங்களை வீட்டில் செய்யலாம். இவ்வளோ நேரம் வீடியோ கிட்டவங்களுக்கு சிறந்தாலும் தான் நன்றி. சரியா, ரிட்டன் வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி. இப்போ வீட்டில் எப்படி சார் செய்யலாம் அப்படின்னா, வீட்டில் செல்வம் கொளிக்கணும், பணம் நல்லபடியாக இருக்கும், குடும்பத்தில் ஆரோக்கியமாக இருக்கணும், மகிழ்ச்சி குறைவில்லாமல் இருக்கணும்னா உங்களுக்கு வந்து அடுப்படி நல்லா இருக்கணும். அடுப்படியை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே நான் சொன்னேன், ஈரம் கொட்டக்கூடாது. சிங்கு வந்து தனியாக இருக்கணும். அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்திரங்கள் இடம் பின்னாடி தான் இருக்கும். வீட்டுக்கு பின்னாடி தான் புறவாசலில் தான் வச்சுருப்பாங்க. அடுப்படி தனியாக இருக்கும். ஏன்னா தண்ணியை வந்து அடுப்படியில் புழங்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இப்போ நிறைய வீட்டில் சேர்ந்து தான் வந்துருச்சு. அந்த கிச்சன் டேபிளை ஒட்டி தான் சிங்கு இருக்கும். ஸோ அந்த தண்ணி வந்து இங்கிட்டு படக்கூடாது. கொஞ்சம் தண்ணியை பார்த்து வச்சுக்கோங்க. அந்த சிங்கில் இருக்கிற டேப் குழாய் வந்து லீக்கேஜ் ஆகக்கூடாது. தண்ணி பொதுவாக வீட்டில் வேஸ்ட் ஆகக்கூடாது. அப்படி லீக்கேஜ் இருந்துச்சுன்னா டேப்பை மாற்றிடுங்க. எந்த வீட்டில் வந்து தண்ணியில் குழாய் வடைஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த வீட்டில் பணம் தங்காது, போய்கிட்டே இருக்கும். சரியா, அதனால் அந்த இதை சரி பண்ணிக்கோங்க. கிச்சன் டேபிளை வந்து சுத்தமாக வச்சுக்கோங்க. தினமும் இரவு தூங்கும்போது அந்த பர்னரு அந்த மற்ற அசசரியெல்லாம் வந்து சுத்தம் பண்ணிடுங்க. டெய்லி அதை வந்து நம்ம இது பண்ண முடியாது, கழுவ முடியாது. சும்மா தொடச்சிக்கலாம். ஈரத்துணியை வச்சு லைட்டாக தொடச்சிக்கலாம். ஈரத்துணியை வச்சு தொடச்சாலுமே காய விட்டுறணும். சரியா, அதில் தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றினா அந்த பர்னரில் உள்ள ஹோல்ஸ் எல்லாம் இதாயிரும். சரியா, அடைச்சிரும். சில நேரத்தில் டஸ்ட்டு அடைச்சிரும். சரியாக எரியாது, நெருப்பு எரியாது. ஏன்னா இன்றைக்கி எல்லார் வீட்டிலையும் கேஸ்ட் வந்துருச்சு. விறகு அடுப்புங்கிறது குறைஞ்சி போச்சு. அந்த காலத்தில் தான் விறகு அடுப்பு இருக்கும், அதுக்கு சாணியெல்லாம் போட்டு மொழுகுவாங்க. எதுக்கு ட்ரையாக இருக்குன்னு தான் மொழுகுறாங்க. சரியா, சாணி போட்டு மொழுகுனோம்னா பூச்சி புட்டையெல்லாம் வராது. சாணிக்கு வந்து என்றைக்குமே வந்து விஷச்சந்துகள் வராது. அந்த காலத்தில் பாருங்கள், வீட்டுக்கு முன்னாடியும் வந்து கரெக்டாக ஒரு ஸ்கொயராக சாணி போட்டு மொழிகிடுவாங்க. ஏன்னா வீட்டுக்கு அந்த ஏரியாக்குள்ளே வந்து எதுவுமே வராது. எதனாச்சும் விஷச்சந்துகள் வந்துச்சுன்னா அந்த வாடை பார்த்துட்டு அப்படி போயிடும், ரோட்டு பக்கம் போயிடும், வீட்டுக்குள்ளே ஏறி வராது. அது மாதிரி அடுப்பங்கரையிலும் சாணி போட்டு முழுகணும்னா இந்த மற்ற கரப்பாம்பூச்சி, மற்ற விஷச்சந்துகள் இதெல்லாம் வந்து சாப்பாடு அந்த பக்கம் வராது. ஏன்னா அங்கே முக்கியமான பொருள் இருக்குது, சாப்பிட பொருள் இருக்குது. நம்ம எதை செக் பண்ணுறோமோ செக் பண்ணலையோ சாப்பாடை செக் பண்ண மாட்டோம். யார் கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்ருவோம். இது மாதிரி ஒரு வீட்டுக்கு போகிறோம், அவன் கொடுக்குற பணம் நல்ல நோட்டாக கள்ள நோட்டாக கூட செக் பண்ணுவான். ஆனால் அவன் கொடுக்குற டிஃபன் அப்படியே வாங்கி சாப்பிட்ருவான். சந்தேகப்பட மாட்டோம். ஏன்னா யாருமே வந்து சாப்பிட்ற சாப்பாட்டில் துரோகம் பண்ண மாட்டாங்க. சரியா, அதில் ஒரு நம்பிக்கையோடு செய்கிறது வந்து சாப்பாடு. ஏன்னா அது வந்து ரொம்ப புண்ணியம், அன்னம். சரியா, அதை தான் சொல்கிறான், செஞ்சோட்டு கடன் தீராது சேராத இடம் அப்படி. செஞ்சோட்டு கடன், அவன் போட்ட சோறுக்கு நன்றியாக இருக்கணும். அதனால தான் யாருமே வந்து சாப்பாட்டில் வந்து எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்த காலத்தில் அதுலேயும் செய்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறானுங்க. அதுக்குள்ளே போக வேண்டாம், அது பெரிய சப்ஜெக்டாக போயிடும். பட் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த அடுப்படியில் வந்து சாணி போட்டு முழுகுனது அந்த காலத்தில் எதுக்குன்னா விஷ ஜந்துக்கள் எதுவும் வராது, அந்த சாப்பாட்டு பொருளில் விழுகாது, பாத்திரத்துக்குள்ளே விழுகாது. இப்போ அதெல்லாம் செய்ய முடியாது. இப்போ எல்லாமே கேஸ் ஆகிப்போச்சு, ஸ்டவ் ஆகிப்போச்சு. ஸ்டவ்லாம் இல்லை, காலம் மாறும்போது எல்லாமே இப்போ கேஸ் சிலிண்டர் ஆகிப்போச்சு. எல்லாமே ஸ்டவ் தான். அதனால சுத்தம் பண்ணுங்க. அதை சுற்றி வந்து இது பண்ணிடுங்க. அந்த சாப்பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, கரப்பாம்பூச்சி வராமல் இருக்குது, ஒரு சாபீஸ் இருக்குது. அந்த சாபீஸை சுற்றி கோடு போட்டுருங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து கிச்சன் வந்து தென்கிழக்கில் தான் இருக்கணும். சொந்த வீடாக இருக்கிறவங்க தென்கிழக்கில் வச்சுக்கலாம். ஆனால் மற்றவங்க வந்து தென்கிழக்கு மூலையை பயன்படுத்த முடியாது. சார் நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன் சார், கிச்சனை மாற்றி வச்சுருக்கேன் சார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, தென்கிழக்கு மூலையில் ஸ்டவ்வை வச்சுருங்க. கிழக்கு பக்கமாக நின்று சமையல் பண்ணுங்கள். எப்போயுமே கிழக்கு பக்கமாக நின்று சமையல் பண்ணுறது வந்து யோகத்தை கொடுக்கும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், குடும்பத்தில் பிரச்சனையை தீர்க்கும். அதுபோக வீட்டுக்கு நீங்கள் சொந்த வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா கிச்சன் நுழைவாயில் வந்து மேற்கு அல்லது வடக்கு பக்கமாக இருக்கணும். அந்த கிச்சனுடைய நுழைவாயில் ஒன்று இருக்கும்ல, கிச்சனுக்குன்னு ஒரு டோர் இருக்கும் பார்த்தீங்களா, கிச்சன் டோர் வந்து மேற்கு பக்கமாக அல்லது வடக்கு பக்கமாக இருந்துச்சுன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து இன்னொன்று செய்யலாம். கிச்சனில் டேப் இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுடலாம். அந்த பாத்திரத்தை கூட யூட்டிலிட்டியில் போட்டு கழுவிக்கலாம். இப்போ உள்ள அப்பார்ட்மெண்ட்டில் யூட்டிலிட்டி வந்துருச்சு. யூட்டிலிட்டியில் வந்து டேப் வச்சுருப்பாங்க. அங்கே வந்து வாஷிங் மிஷின் எல்லாமே வச்சுருப்போம், நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அங்கே கூட பாத்திரத்தை போட்டு கழுவிக்கலாம். சரியா, யூட்டிலிட்டிலே பாத்திரத்தை போட்டு கழுவிக்கலாம். கிச்சனில் வந்து எந்த அளவுக்கு ட்ரையாக விடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. கிச்சனில் வந்து தண்ணி ரொம்ப படக்கூடாது. தண்ணி குடத்தெல்லாம் கிச்சனில் வைக்காதீங்க. நிறைய பேர் வைப்பாங்க, ஒரு வழி இல்லாமல் அந்த செல்ஃபு கீழெல்லாம் குடத்தெல்லாம் வைப்பாங்க. கிச்சனில் வந்து தண்ணி ரொம்ப கொட்டக்கூடாது, ட்ரையாக தான் இருக்கணும். எந்த அளவுக்கு கிச்சன் ட்ரையாக இருக்கோ அந்த அளவுக்கு குடும்பம் நல்லாயிருக்கும். பூஜை அறைக்கிறது கிச்சன் தான். சரியா, கிச்சன் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும். சரியா நேர்களே, ட்ரையாகவும் இருக்கணும், சுத்தமாகவும் இருக்கணும்.
அடுத்து வந்து கிச்சனுக்கு வந்து வெள்ளி செவ்வாய்க்கு விளக்கு ஏற்றுங்க. முடிஞ்சால் தினமும் ஏற்றலாம், அது எல்லாராலும் முடியாது. தினமும் அகல் விளக்கு ஏற்றலாம். சரி, அங்கே ஒரு அகல் விளக்கு இருக்கணும். சரியா? அங்கே எந்த பக்கம் வைக்கணும் சார் அப்படின்னா, நீங்கள் வந்து கிச்சன் ரூமில் வந்து வடக்கு பக்கம் விளக்கு எரியணும். அந்த விளக்குடைய முகம் வந்து வடக்கு பக்கம் எரியணும். அப்படின்னா தெற்கு பக்கம் வைக்கணும். நீங்கள் தெற்கு பக்கம் வச்சா தான் வடக்கு பக்கம் எரியும். வடக்கு நோக்கி அந்த விளக்கு எரிச்சுன்னா நல்ல பக்கமாக பார்க்கப்படுகிறது. நெய் ஊற்றி வைங்க. சரியா? நல்லெண்ணெய் ஊற்றாதீங்க. நல்லெண்ணெய் வந்து சனி பகவானுடைய ஆதிக்கமாயிரும். நெய் ஊற்றுங்க, சுக்கிரன். ஸோ நெய் விளக்கு ஊற்றலாம். அது எல்லா நேரமும் முடியாது, டெய்லியெல்லாம் செய்ய முடியாது. இன்றைக்கி உள்ள பெண்களுக்கெல்லாம் வேலை அதிகம், வேலைக்கு போகிறதே பெருசாக இருக்குது. சக்கையை பிழிஞ்சிருவானுங்க. ப்ரைவேட்டுக்கு வேலைக்கு போனாலும் சரி, அரசாங்கத்துக்கு வேலைக்கு போனாலும் சரி. என்கிட்ட ஒரு அம்மா பார்த்தாங்க. அவங்க வந்து கவர்மெண்ட்டில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க. இப்போ வந்திருக்கல இந்த எஸ்ஐஆர், இந்த வாக்கெடுப்பு டார்ச்சர் ஆகி ஒரு அம்மா அவங்க டிபார்ட்மெண்ட்டில் கூட வேலை பார்க்குறவங்க இதாகிட்டாங்களாம், தவறிட்டாங்க. அவங்களால மன உளைச்சலுக்காகி இதாகிட்டாங்களாம். அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எனக்கு ஜாதகம் பார்க்க வந்தாங்க. சொன்னாங்க, மதுரைக்காரங்க தான், ஏகப்பட்ட டார்ச்சர் சார், எங்களுக்கு அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணுறதுல பெரிய பிரச்சனையாக இருக்குது, ரொம்ப சங்கடப்படுறோம் அப்படின்னாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரி, தனியார் வேலையாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு வந்து நிறைய வேலைப்பளு அதிகமாக இருக்குது. அதனால வீட்டில் வந்து நான் சொல்கிறதெல்லாம் அந்தளவுக்கு ஈஸியாக சொல்லிட்டு போகலாம், ஆனால் செய்கிறது தான் கஷ்டம். சொல்வது யாருக்கும் எளிது, செய்வது தான் அரிது. அதனால் தினமும் விளக்கேற்ற வேண்டாம். வெள்ளி செவ்வாய்க்கு வேணால் ஏற்றி வச்சுக்கோங்க, இல்லைனா நல்ல நாளன்னைக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. சரியா? விளக்கேற்றுங்க. அடுப்பங்கரையில் வந்து அஞ்சரைப்பட்டியில் நல்ல பொருட்கள் இருக்கணும். சரியா? வசம்பு இருக்கணும், மஞ்சள் இருக்கணும், விரலி மஞ்சள் இருக்கணும், ஏலக்காய் இருக்கணும், கிராம்பு இருக்கணும், பிரியாணி இலை இருக்கணும். இது 5 இருக்கணும். அதுபோக வந்து என்ன பண்ணுறீங்களா, பவுல் ஒன்று வாங்கிக்கோங்க. பித்தளை, செம்பு, வெங்கலம். பித்தளை தான் நல்லது, ஏன்னா கீழே விழுந்தாலும் ஒன்றாகாது. வெங்கலம் உடஞ்சி போயிடும். பித்தளை பவுலு, ஒரு சின்ன பவுலு, ஒரு 200 கிராம் அரிசி போடுற மாதிரி. அந்த பித்தளை பவுலில் பச்சை அரிசி போட்டுருங்க. போட்டு அன்னபூரணி வச்சுருங்க. இதை சில பேர் எல்லோரும் பூஜை ரூமில் தான் வைப்பாங்க. அடுப்பங்கரையில் வைக்கலாம். அடுப்பங்கரையில் எந்த பக்கம் வைக்கணும் சார் அப்படின்னா, தெற்கு பக்கம் இருந்து வடக்கு பக்கம் பார்க்க வச்சுருங்க. சரியா? வடக்கு நோக்கி அன்னபூரணி வச்சுருங்க, வளமாக இருக்கும். சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இது செய்யலாம். நீங்கள் செஞ்சீங்கன்னா அடுப்பங்கரையில் வளம் கொடுக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி கூடும். பாசிட்டிவ் எனர்ஜி கூட கூட குடும்பம் நல்லாயிருக்கும். சரியா நேரிலே? நீங்கள் வெறும் ஒரு சோறும் குழம்பு வச்சா கூட குடும்பம் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த இடம் வந்து ஐஸ்வர்யமாக இருக்கும், லக்ஷ்மி கடாட்சியமாக இருக்கும். இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். அதுபோக வந்து இன்னும் நிறைய சொல்லலாம். அதெல்லாம் வாஸ்து முறைப்படி போயிடும். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வாடகை வீட்டில் தான் இருக்கிறாங்க. நான் சாமி நிறைய அடிக்கிட்டே போனேன் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும். நானே வாடகை வீட்டில் இருக்கிறேன், நீ என்னையா சொல்லிகிட்டு இருக்கேன், எப்படி நான் மாற்ற அப்படிம்பாங்க. சொந்த வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் மாற்றிக்கிடுவாங்க. வாடகை வீட்டில் இருக்கிறவங்களாம் ஒன்றும் செய்ய முடியாது. வேணால் அந்த பொசிஷனை வேணால் மாற்றிக்கலாம், அந்த கிச்சன் டேபிளை வேணால் மாற்றிக்கலாம். நிறைய வீட்டில் கிச்சன் டேபிளே இருக்காது, ஒரு பலகை மேலே போட்டு தான் அடுப்பு வச்சுருப்பாங்க. நிறைய இடத்துல நான் பார்த்துருக்குறேன். ஸோ அதை வந்து நீங்கள் தென்கிழக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க, கிழக்கு பக்கமாக நின்று ஃபேஸ் பண்ணுங்கள். அதுபோக அடுப்பங்கரையில் வந்து நம்ம சமைக்கிறோம் பார்த்தீங்களா, சமையல் அந்த நம்ம நின்று சமைக்கிறோம், அதுக்கு எதிர்பக்கம் வந்து கருப்பாக இருக்கணும். எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஏன்னா அந்த கருப்பு பட்டு நெருப்பு புகைப்பட்டு கருப்படிக்கும். கருப்படிக்கிறது நல்லது. ஏன்னா சுக்கிரன் சனியும் சேர்ந்து அங்கே ஒரு யோகத்தை உண்டாக்குவாங்க. சுக்கிரன் சனி சேர்றது வந்து அஷ்டலட்சுமி யோகம். ஸோ கருப்பு அடிக்கிறது நல்லது. சில பேர் கருப்பு அடிக்காமல் டைல்ஸ் ஒட்டி வச்சுருவாங்க. அந்த இடத்துல டைல்ஸ் ஒட்ட வச்சு தொடச்சிட்டு இருப்பாங்க. அப்படி நீங்கள் டைல்ஸ் ஒட்டினாலும் சரி, கருப்பு கலரை வச்சுருங்க. ஊடால வந்து 2 கருப்பு கலர் டைல்ஸ் இங்கே இருக்கணும். சரியா? கிச்சனில் வந்து எதிர்பக்கம் அந்த வாஷ் பேசனில் அந்த பக்கம் வந்து கருப்பு கலர் இருக்கணும். அதான் நிறைய வீட்டில் பாருங்கள், கடப்பா சலாப்பை போட்டிருப்பாங்க, கருப்பு கலரில் போட்டிருப்பாங்க. அந்த கிச்சன் டேபிளே வந்து கடப்பா சலாப்பில் போட்டிருப்பாங்க. அந்த சைடுலேயும் வந்து அந்த கடப்பா சலாப்பை போட்டிருப்பாங்க. ஸோ கருப்பு கலர் வந்து ரொம்ப அந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது, கருப்பு. சரியா? பூஜை அறையில் வந்து மஞ்சள் சிவப்புக்கு தான் மதிப்பு, ஆனால் கிச்சனில் வந்து கருப்புக்கு ரொம்ப மதிப்பு. ஏன்னா அங்கே சுக்கிரன் தான் ஆள்றாரு. சுக்கிரனுக்கு ரொம்ப வேண்டியவர் சனி பகவான். சனி பகவான் வந்து கருப்பு, உங்கள் ராசிநாதன். இதை காட்டில் என்ன வேணும் மகர ராசிக்கு? உங்கள் ராசிநாதன். ஸோ சுக்கிரன் சனி பகவான் சேர்ந்து நல்ல யோகத்தை கொடுப்பாங்க. ஸோ அந்த இடத்துல கருப்பு இருக்கணும். சரியா? அதனால் சில நேரம் அதுவாக கருப்பு பிடிச்சிடும். வெறும் செவரு இருந்துச்சுன்னா கருப்பு அடிக்கும், நம்ம அப்பப்போ தொடச்சிருவோம். கொஞ்சம் எண்ணெய் பிசு கூட தான் இருக்கும். சரியா? கொஞ்சம் பிசுன்னு தான் இருக்கும், நம்ம அப்பப்போ தொடச்சிருவோம். இருந்தாலும் அந்த கருப்பு இருக்கணும். சரியா? அடுப்படியில் அந்த எதிர்பக்கத்தில் அந்த ஸ்டவ்வுக்கு பின்னாடி கருப்பு இருக்கிறது மிகச்சிறப்பு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நேயர்களே. ஓகே, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். ஒன்பே ஒன்றா சொல்கிறேன். நான் சில வாஸ்து தகவல்களும் சொல்கிறேன், அதை சொல்லிவிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன். இந்த வீடியோவுக்கு தம்பியில் போடுவேன் நான், பாருங்கள். சரியா? இந்த வீடியோவில் வந்து அடுப்பங்கரை தரும் 1000 நன்மைகள். சரியா? அப்படி சொல்லலாம். இல்லை அடுப்பங்கரையில் ஆசைமுன்னா அன்னபூரணி, ஏதோ ஒரு தலைப்பில் போடுறேன். சரியா? நீங்கள் பார்ப்பீங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த தகவல் வந்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் இருக்கிற தாய்மாராக இருந்தாலும் சரி, நீங்கள் வீட்டிலே இருந்துட்டு வெளியே பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, சிற்றுண்டி சாலை, ஹோட்டல் எது வச்சாலும் சரி, இதை கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நான் சொல்லியிருக்கிறேன், சில தகவல் சொல்லியிருக்கிறேன். இந்தந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி அமைப்பில் நீங்கள் செய்யலாம்னு சொல்லியிருக்கிறேன். அதுபோல் ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் செவ்வாய் 2 பேரும் நல்ல நிலைமையில் இருக்கணும்.
சந்திரன் உங்கள் ராசியில் தான் இருப்பார், கெட்டு போகாமல் இருக்கணும். இருந்தாருன்னா கண்டிப்பாக அந்த அஷ்டலட்சுமி யோகம் கிடைக்கும். அந்த அடுப்பங்கரையிலேருந்து அந்த அஷ்டலட்சுமி அப்படியே வருவா, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி அடுப்புங்கரையில் கேஸ் ஸ்டவ் இருக்கிற இடத்துலலாம் கோலம் போட முடியாது, கோலம் போட்டுக்கலாம். நீங்கள் என்ன பண்ணலாம்னா, முதல் நாளுக்கு இந்த சிங்கை துடைக்கிறீங்கள, வாரத்துக்கு செவ்வாய் வெள்ளி துடைங்க, திங்கக்கிழமை நைட்டு துடைங்க, வேலைக்கிழமை நைட்டு துடைங்க. அந்த ஸ்டவ்வு கீழே கோலம் போடுங்க, கோலம் கூட போட்டுக்கலாம், இல்லைனா சாப்பீஸில் கூட போடலாம். சாப்பீஸ் ஈரத்தில் முக்கி கோலம் போட்டுக்கலாம். கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே ஸ்டவ்வை தூக்கி வச்சுக்கோங்க. சரியா? இது சிறப்பாக பார்க்கப்படுகிறது. முக்கியமானது வந்து டெய்லி பூஜை பண்ணும்போது அடுப்பங்கரை காட்டுங்க. சரி, அடுப்பங்கரை காட்டும்போது அன்னலட்சுமி தாயே போற்றி, அன்னபூர்ணியே போற்றின்னு அப்படி ஒரு 3 சுற்று சுற்றுங்க. வீட்டில் வந்து பூஜை காட்டும்போது சூடம் காட்டுறீங்களோ இல்லையோ, தினமும் சில பேர் சூடம் காட்ட மாட்டாங்க, ஆனால் பத்தி காட்டுவாங்க. இப்போ தீப தூபம் அப்படிங்கிறாங்க. தூபங்கிறது பத்தி காட்டுறது என்ன பண்ணணும்னா 4 மூலையிலும் காட்டணும். ஈசான மூலையிலும் காட்டணும், தென்கிழக்கு மூலை அடுப்படி மூலையிலும் காட்டணும். அதுமாதிரி வீட்டில் எக்ஸ்ட்ரீம் மூலையில் காட்டணும். எக்ஸ்ட்ரீம் மூலையில் 4 மூலையில் காட்டணும். கண்டிப்பாக அடுப்படியில் காட்டணும். எக்ஸ்ட்ரீம் மூலையில் 4 மூலையில் காட்டணும். அதுமாதிரி பூஜை ரூம்லையும் காட்டணும். சரி, பூஜை ரூமில் தான் முக்கியமாக வைப்போம் நம்ம பற்றிய. ஸோ 4 மூலையிலும் காட்டுறது வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அந்த அஷ்டதிக் பாலர்கள், அந்த திக்பாலர்கள் வந்து வீட்டுக்குள்ளே வந்து அப்படியே காவலாக இருப்பாங்க. 4 மூலையிலும் காவலாக வீட்டை சுற்றி அரணாக இருப்பாங்க. ஓகே நேர்களே, எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு? நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். இதே 30 நிமிஷம் ஆச்சு. இந்த வாஸ்துவை பற்றி இன்னொரு நாள் சொல்கிறேன். ஏன்னா வாஸ்துங்கிறது வந்து வாடகை வீட்டுக்காரங்களுக்கு சரிப்படாது, சொந்த வீட்டில் இருக்கிறவங்கள தான் சரிப்படும். ஸோ வாஸ்து சாஸ்திரத்துக்கு நான் அடுப்படி இன்னொரு நாள் வீடியோ போடுறேன். வீடு மனையை பற்றி நான் வந்து வாஸ்துவை பற்றி போடுறேன். ஆனால் வாஸ்துவை பற்றி சொல்லணும்னா 4ஆம் இடம் நல்லா இருக்கணும். பொதுவாக ஒருத்தங்களுக்கு வந்து ஜனன ஜாதகத்தில் ராசிக்கோ லக்கணத்துக்கோ 4ஆம் இடம் நல்ல நிலைமை இருந்துச்சுன்னா வீடு நல்லபடியாக அமையும். சரியா? 4ஆம் இடத்தை பொறுத்து தான் வாஸ்து நல்லபடியாக அமையும். நிறைய பேர் வாஸ்துன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குளறுபடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஜாதகத்தில் வந்து யாருக்கு 4ஆம் இடம், லக்கணத்துக்கு 4ஆம் இடம், 4 கூடியவன், 4ஆம் இடத்துக்கு சுப தொடர்பு எல்லாம் இருந்துச்சா தான் மனை நல்லபடியாக அமையும். அதுபோல் வாஸ்துங்கிறது வந்து சிவபெருமான், சிவபுத்திரன் தான், வேர்வை புத்திரன் தான். சிவனுடைய வேர்வை பூமியில் விழும்போது அது பிறந்தவர் தான் வந்து வாஸ்து புருஷன். வாஸ்து புருஷனுங்கிறது வந்து அவர் வந்து எப்படின்னா அந்த பூமியில் படுத்திருப்பார், கன்னி மூலையில் தலை வச்சு ஈசான மொழியை நோக்கி கால் நீட்டி படுத்திருப்பார். அதில் வந்து எந்தெந்த இடத்துல அவர் உடல் பாகத்தில் எந்தெந்த இடத்துல எந்தெந்த அமைப்பில் சில காரியங்கள் செய்யலான்னு ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ வாஸ்து புருஷனை வந்து நான் தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். அது பெரிய சப்ஜெக்ட்டு, அதை பற்றி எனக்கு கொஞ்சம் தெரியும். சரியா? ஆன்மீக ரீதியாக தான் தெரியும், மற்றபடி அந்த பிளானிங் போடுற அளவுக்குலாம் தெரியாது. ஆனால் நார்மலாக எவ்வளோ சொல்லலாம். இந்த மனையடி சாஸ்திரத்தை வச்சுக்கிட்டு எந்தெந்த ரூம் எவ்வளோ சைஸில் போடலாம், எந்த பக்கம் வைக்கலாம், ஜன்னல் எந்த பக்கம் வைக்கலாம், வெண்டிலேஷன் எந்த பக்கம் வைக்கலாம், இதெல்லாம் சொல்லலாம். சரியா? அந்த இதெல்லாம் பண்ணலாம். பொதுவாக ஒரு வீட்டுக்கு வந்து வெண்டிலேஷன் வந்து 1/8 இருக்கணும். மொத்த வீட்டு ஏரியா, அந்த கார்பெட் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, பிளிந்த் ஏரியா, அதில் வந்து 1/8 வந்து நம்ம வெண்டிலேஷன் விடணும். வெண்டிலேஷனை எப்படி வெர்டிக்கலாக விடணும், ஒன்று டோராக விடணும் அல்லது ஜன்னலாக விடணும், விண்டோவை விடணும், இல்லைன்னா வெண்டிலேட்டர். ஒரு வீட்டுக்கு வெண்டிலேஷன் எப்படி வரும்? வெண்டிலேட்டர், டோர், விண்டோஸ், இது 3 மூலம் தான் வரும். ஸோ 1/8 விடணும். அந்த மொத்தம் இந்த பிளிந்த் ஏரியாவில் வந்து 1/8 விடணும். ஓகே நேர்களே, இது கொஞ்சம் சப்ஜெக்ட் மாறிடும். அடுத்தடுத்து வருகிற வீடியோவில் சொல்கிறேன். எப்படியோ இந்த வீடியோவில் சில தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்ல தகவலை எடுத்துக்கோங்க. அடுப்படி கிச்சனை வந்து நல்லபடியாக சுத்தமாக வச்சுக்கோங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வாழ்த்துக்கள் நேர்களே. எல்லாமல் இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலையும் கொடுப்பார். அனைத்து வளநலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீரோடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே.